பரமேஸ்வரி, இது யாரு? இது என் பேத்தி. பேத்தியா? உன் மகனோட பொண்ணா? ஆமா, என் மகன் பொண்ணுதான். என் பேத்தி பேரு ரேவதி. எப்படி இருக்கிறா? உன் பேத்தி மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கா. கழுத்துல புது தாலி மின்னுது. இப்பதான் கல்யாணம் ஆச்சா? ஆமாமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஆச்சு. உன் பேத்திக்கு வளையல் வாங்கி போடலாம்ல? அதான பார்த்தேன். வந்த இடத்துல உன் வியாபாரத்தை காட்டுறியா? சரி சரி, என் பேத்திக்கு வளையல போடு. உக்காருத்தா. அப்பா முருகா ஈஸ்வரா, உட்காருமா. உனக்கு எந்த வளையல் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோமா. என் பேத்திக்கு நான் பாக்குறேன். இதெல்லாம் பார்க்க வேண்டாம் வேண்டாம். இது பிடிச்சிருக்கா? இது நல்லா இருக்கான்னு பாரு. உனக்கு வேண்டாம். இது நல்லா இருக்கு. கைய காட்டு, நானே போட்டு விடுறேன். அட, நீ எதுக்குமா வளையல் போட்டு விடுற? நான் என் பேத்திக்கு போடாம வேற யார் போடுறது? இவ்வளோ வயசாகி இந்த சின்ன விஷயம் இன்னும் உனக்கு புரியலையே. உன் பேத்திக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இவ புருஷனை கூப்பிட்டு வளையல போட சொல்லு. அப்பதானே இவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமால, இரு கொஞ்சம் பொறு, என் பேரனை கூப்பிடு. பாட்டி, அதெல்லாம் வேண்டாம். வளையல் தானே, நானே போட்டுக்கிறேன். எதுக்கு வீணா அவரை கூப்பிட்டு இருக்கீங்க? கொடுங்க. புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணு நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. புருஷன் கையால இந்த வளையல போட்டுக்கோ, அதான் சந்தோஷம். ஆமாம்மா, இரு நான் கூப்பிடுறேன். ஊர்ல இதுதான் வழக்கம். இரு அவன் வரட்டும். எதுக்கும் கவலைப்படாத, என்ன மட்டும் யாரும் அடிக்காம பாத்துக்க. சொல்லுங்க பாட்டி. பேராண்டி, நாங்க இங்க கோயிலுக்குள்ளார வளையல் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் வந்துட்டு போயே. சரிங்க பாட்டி. என் பேரன் வரானா? போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, தனியா விட்டு போறானே. இந்த கலர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன பாட்டி கூப்பிட்டீங்க? ரேவதிக்கு வளையல் வாங்கினேன். அதை உன் கையால போட்டா நல்லா இருக்கும்னு அதான் உன்னை கூப்பிட்டேன். என்னையா யோசிக்கிற? போடு. உன் கையால நீ போட்டேன்னா அவ சந்தோஷப்படுவாள்ல. என்ன பரமேஸ்வரி, உன் பேராண்டி கூச்சப்படுறா போல இருக்கு. புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல, நீ போடியா. பேராண்டி, வளையலுக்கு காசு கொடுப்பா. எவ்வளவு ஆச்சு பாட்டி? 100 ரூபாய். ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி.
சரி பாட்டி, நான் கிளம்புறேன். ஆ இப்படியே போய்கிட்டே இரு, இதோ வந்துடுறேன். ம். ஆ ஆ இத பாருங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கார் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் அம்மா வீட்டுக்கு போறேன், அவங்க வீட்டுக்கு போறேன், இவங்க வீட்டுக்கு போறேன்னு ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான். என்ன கையில வளையல்லாம் புதுசா இருக்கு? யார் வாங்கி கொடுத்தா? நீங்க நினைக்கிற மாதிரி பாட்டி எல்லாம் ஒண்ணு வாங்கி கொடுக்கல. எல்லாம் நீங்க கட்டி வச்ச மாப்பிள்ளை தான் வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்லையே, சகல குடும்பஸ்தன் ஆயிட்டாரு. வலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அத்த. பின்ன மாப்பிள, கல்யாணம் ஆனாலே இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு எல்லாம் முறை தானே. நான் இவளுக்கு நல்ல மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இவதான் அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஈஸ்வரி, எல்லாம் கொஞ்ச நாளா புரிஞ்சுப்பா, விடு. மாப்பிள, ம் எனக்கு பயமா இருக்கு மாப்பிள. இப்போ எதுக்கு உனக்கு பயமா இருக்கு? இல்ல, நடிப்புல நீ பிச்சு உதற. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், பேசுற விதெல்லாம் சூப்பரா இருக்கு. உன்ன மாதிரிலாம் நடிக்க என்னால முடியல மாப்பிள. நான் கெத்தா பேசினா கூட எல்லாரும் சந்தேகமா குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பையலுக்கெல்லாம் என்கிட்ட இல்ல மாப்பிள. இதோ பாரு, நீ கோட்டு போட்டு அழகா இருப்பேன். இங்க பாரு, நான் கோட்டுக்குள்ள மாட்ட மாதிரியே இருக்கேன். டேய், அதெல்லாம் உன்னோட காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸா? அதெல்லாம் என்கிட்ட இல்ல மாப்பிள. இதோ பாரு, நான் சொல்றது நிஜம். உன் அத்தை ஃபேமிலி கிட்ட நடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது மாப்பிள. ஊர்க்காரங்க கிட்ட பேசும்போது கை கால்லாம் நடுக்குது. டேய், முதல்ல நீ கான்ஃபிடென்ட்டா இரு. உன் மேலேயே உனக்கு டவுட் இருந்தா எப்படி ஒரு வேலையை சரியா செய்ய முடியும்? நீ கோடீஸ்வரன் தான், அதை மைண்ட்ல செட் பண்ணிக்க போதும். பாத்தியா, இது ஏன் நீ எவ்வளவு பிரமாதமா சொல்ற? உனக்கு இதெல்லாம் பிறவியிலே இருக்கு மாப்பிள. எனக்கு இதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. பயமா இருக்கு மாப்பிள. இத இந்த அளவுடைய முடிச்சுக்கலாமா? அது எப்படி முடியும்? முடிச்சுக்க முடியாது. யாக பூஜை முடிகிற வரைக்கும் நீ நடிச்சுதான் ஆகணும். அதே நேரத்துல சில பல அடிகள் விழதான் செய்யும். அதுக்கெல்லாம் உன் உடம்ப தயார் பண்ணி வச்சுக்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டா எல்லாத்தையும் சமாளிக்கணும்பா. மாப்பிள, என்ன மாப்பிள இவர் இப்படி சொல்றாரு? என் உடம்ப பாத்தியா? அடி முதல்ல தாங்குற உடம்பா மாப்பிள இது? கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பலி கொடுத்துறாத மாப்பிள. டேய், அப்படிலாம் எதுவும் ஆகாதுடா. நான் தான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நான் இருக்கணுமே. நீ கொஞ்ச நேரம் புலம்பாம இரு. நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு எப்பவுமே என் பக்கத்திலே இருக்கணும். புரியுதா? யாராவது எதனா கேட்டாங்கன்னா எதுவும் பேசாம சமாளிக்க பாரு. அது போதும். மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தம்பி வணக்கம் தம்பி. ம் இந்த ஊர் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் தம்பி. மூடுன இந்த கோயில் மறுபடியும் திறக்குமான்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து திறந்து எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க தம்பி. இன்னைக்கு யாக பூஜை நடக்க போகுது. 21 நாள்ல கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. இனி நம்ம ஊரு செல்வ செழிப்பா இருக்கும். ரொம்ப நன்றி தம்பி. என்ன நம்ம டிரைவர் கிட்ட ஊர்க்காரங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவனே இந்த ஊருக்கு புதுசு, இவன்கிட்ட போய் அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்க? இவனுக்கும் இந்த ஊருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒன்னும் புரியலையே. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க வர்றோம் தம்பி. வரோம். இதுல ஏதோ சம்பந்தம் இருக்க. யார்கிட்ட கேக்குறது? இல்ல இல்ல சரிப்பட்டு வருமா என்ன? அண்ணே, அவன் இன்னும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா? அது அந்த டிரைவர் ராஜா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தம்மா. என்னம்மா சொல்றீங்க நீங்க? நாங்க ராஜா சேதுபதி ஐயா பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். இல்ல,
நீங்க பேசிட்டு இருந்தது எங்க டிரைவர் கிட்ட தான். அட ஏமா நீங்க குழம்பி போய் எங்களையும் குழப்புறீங்க. நாங்க பேசிக்கிட்டு இருந்தது எங்க ஐயாவோட பேரங்கிட்டம்மா. சரி, நீங்க பேசிட்டு இருந்த அந்த பேரன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? அவர் கலர் வேட்டி சட்டை போட்டு ஜம்முன்னு இருந்தாரேம்மா. அதை நீங்க பார்க்கலையாமா? சரி வாயா, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். கும்பாபிஷேகத்துக்கு சீரியல் டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்யா. சரி. என்ன இவங்க அந்த கிழவனோட பேரன் வேஷ்டி சட்டை போட்டிருந்ததா சொல்றாங்க? அவன் கோட் ஷூட்ல போட்டிருக்கான். நம்ம டிரைவர் தானே வேஷ்டி சட்டை போட்டிருக்கான். எதுக்கும் இப்ப போய் பாப்போம். என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு வந்தா நம்ம பாரம்பரியமான வேட்டி சட்டையை போடுறதே தனி சுகம்தான். நல்லா இருக்கா? ஆமா, கோட் ஷூட் எல்லாம் போட்டா பயங்கர வெக்கையா இருக்கும். இந்த மாதிரி வேட்டி சட்டை போட்டாதான் நல்லா காத்து ஃப்ரீயா போகும். என்ன இவனும் வேஷ்டி சட்டையில இருக்கிறான்? அப்ப ஊர் ஜனங்க இவனை தான் பார்த்துட்டு போனாங்களா? நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. நம்மள போட்டு குழப்பி எடுத்துட்டு இருக்கானுங்க. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? ஆக்சுவலா மாப்ள சந்திரா கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாளா? ஆமா மாமா, நல்ல வேளை நீங்க சொன்னீங்க. அதே அவனை வேட்டி சட்டைக்கு மாத்திட்டோம். ஆமா, சட்டு சட்டுன்னு டிசிஷன் எடுத்து அதை உடனே செஞ்சு முடிக்கிறதுல என் சகையை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எப்படி சகல உன்னால மட்டும் இவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்க முடியுது? ஹவுஸ் இட் பாசிபிள்? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. நம்ம சமாளிக்கணும்ல. ஓ, இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றது, வேஷ்டி சட்டையெல்லாம் மாத்தி கண் கட்டி வித்த காட்டுறது, இதுக்குள்ள ஏதாவது கோட்ஸ் இருக்கா? ஆனா என்ன மாப்பிள, சரியான மங்குடி மாப்பிளையா இருக்கீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக அவரு சொன்னா நீங்க சின்ன புள்ளத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அது சரி, நம்ம லெவல் அவ்வளவுதானா? நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எப்பா நீ என்னப்பா முழிய திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? என்ன வேற என்னையா பண்ண சொல்ற? ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு. எப்படா இந்த கோவில் ஃபங்க்ஷன் முடியுன்ற மாதிரியே இருக்கு. எப்பா பாட்டியோட பேர் நான் நடிக்கிறதுனா சும்மாவா? இன்னும் நீ நிறைய சோதனைகளை சந்திச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. சும்மா இருக்க மாப்பிள, அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. நீங்க இன்னும் பீதியை கிளப்பிட்டு இருக்கீங்க. ஹலோ, சொல்லுங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ரேவதி, ரோஹிணி, சுவாதி, துர்கா எங்க? அவங்க கோயிலுக்குள்ளதாமா இருக்காங்க. அப்படியா? சரி. என்ன சித்தி, ஏதோ குழப்பமா இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்ல, கோட் ஷூட் போட்டுக்கிட்டு காமெடி மாதிரி இருந்தானே, அவன் தான் அந்த கிழவியோட பேரனானு எனக்கு இன்னும் டவுட்டாவே இருக்கு. ஆனா ஊர்க்காரங்க பில்டப்பா பேசுறத பார்த்தா நம்பாமலே இருக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த கிழவி கல்யாண மண்டபத்துல நம்ம கிட்ட என் பேரன் வீரன் சூரன் வானத்தையே வளைப்பான்னு சும்மா அளந்து விட்டான். நேர்ல பார்த்தா அவன் சரியான சோப்லாங்கியா இருக்கான். அந்த கிழவி சொன்ன அளவுக்கு அவன் ஒர்த்து இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஓம் கணானாம் த்வா கணபதிஹிம் அவாமஹே கவிம் கபீனாபவமஸ்திரவஸ்திரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய க்ஷண்வன்னோதிபிச்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஊரே கூடி நிக்குது, இங்க யாராவது சகலைய தாத்தாவுடைய பேரன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நீங்க ஏன் மாப்பிள வீணா பயப்படுறீங்க? அப்படிலாம் ஒண்ணு நடக்காது, தைரியமா இருக்கு. ஐயா, பூஜைக்கெல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க பூஜை பண்ணா முகூர்த்த கால் நட்டுடலாம். சரிங்க சாமி, ஆரம்பிச்சிடலாம். சரி. ஓம்
ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமாம் காமகாமாய மக்கியம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. இந்தாங்கோ நவதானியத்தை எடுத்து குழியில போடுங்க. ஓம் பிரகிருத்தே நமஹ, ஓம் விக்ருத்தே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபோத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்தே நமஹ, ஓம் சுரப்பே நமஹ. இந்தாங்கோ இந்த பாலையை ஊத்துங்க. ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ.